அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த 2025வது வருடம் உங்களுடைய வேலை, தொழில், முயற்சி, ஆரோக்கியம், உங்களுடைய விருப்பம் எல்லாமே நிறைவேறத்துக்கு அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த ஆண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புதன்கிழமை, மார்கழி மாதம் 17ஆம் நாள், பிரதமை திதி, பூராடம் நட்சத்திரம், தனுசு ராசி, கன்னி லக்கணத்துல இந்த ஜனவரி மாதம் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது நமக்கு பிறக்க இருக்குது. இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரியன் தனுசு ராசியில மார்கழி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. செவ்வாய் கடகராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு வக்ர பயிற்சியை தொடங்குறாரு. புதன் தனுசு ராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. சுக்கிரன் கும்பராசியில 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்துல வக்ரமாகி இருக்கிறாரு. சனி கும்பராசியில இருக்கிறாரு. ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. இந்த ஜனவரி மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி விரிவாவே நாம பார்ப்போம். தனுசு ராசிக்காரர்களுக்கும் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த 2025ஆம் வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு முன்னேற்றத்தை வழிவகுத்து கொடுப்பார். குரு பகவானின் பார்வை உங்க ராசியில பதிந்த பிறகு நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறார். குரு வக்ரம் பெறுவது நன்மைதான். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறும்பொழுது நன்மையே செய்யும். எனவே எதிரிகளோட பலம் உங்களுக்கு குறையும். ஆரோக்கிய தொல்லை இருக்காது. எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். 4இல் ராகுவும் 10இல் கேதுவும் இருப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று சுயதொழில் தொடங்க ஆர்வம் காட்டுவீர்கள். விரையாதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவதால் விரயங்கள் குறையும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி இணைவார். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள். பங்குச் சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும். சகாயஸ்தானாதிபதியான சனி சகாயஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பதால் எல்லா வழிகளிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும். இருந்தாலும் ராகு கேதுக்களின் ஆதிக்கம் இருப்பதால் இடம் பூமியால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஜனவரி மாதத்தில் வரலாம். உங்க ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 8ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய மாதம். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட்டாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் திடீர் தாக்குதலும் உற்சாக குறைபாடும் ஏற்படலாம். சொத்துக்களாலும் திடீர் பிரச்சனை, ஒரு சிலருக்கு புதிய வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். மாதத்தின் தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். சுக்கிரன் கும்பத்திற்கு சென்ற பிறகும் செவ்வாயின் பார்வை அவர் மீது பதிகிறது. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் சுக்கிரனை பார்க்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி இடமாற்றம் கிடைக்கும். நீண்ட தூரங்களில் உள்ள நிறுவனங்களில் இருந்து சம்பள உயர்வுடன் கூடிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய தசாபுக்தி பலம் பெற்றிருந்தால் நம்பிக்கையோடு செல்லலாம். இல்லையில் இருக்கும் இடத்திலேயே என்ன வேலை செய்கிறீர்களோ அதை அப்படியே செய்து வருவது சிறப்பாயிருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதியாவும் 4ஆம் இடத்துக்கு அதிபதியாவும் விளங்கக்கூடியவர் குரு பகவான். சுகாதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறுவதால் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளோட கெடுபிடி அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வாங்கி போட்ட இடத்தாலும் விற்பனை செய்த இடத்தாலும் பிரச்சனைகள் வரலாம். நண்பர்களை நம்பி எந்த காரியம் செய்தாலும் அது தோல்வியில் முடியும். அதனால் நீங்களே உங்களுடைய வேலைகளையும் நண்பர்களிடத்தில் கொடுக்கப்பட்ட வேலைகளையும் செய்து முடிக்கிறது நல்லது. எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் கூடுதல் விழிப்புணர்ச்சியும் கூடுதல் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த ஜனவரி மாதத்தில் இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி உங்க ராசிக்குள் புதன் வருகிறார். 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியான புதன் உங்க ராசிக்குள் வரும் பொழுது தடைப்பட்டு நின்ற கல்யாண முயற்சிகள் கைகூடி
வரும். இதுவரை தேடி கிடைக்காத வரன்கள் சில முயற்சியிலேயே இனிமேல் உங்களை தேடி வரும். தொழில் வளர்ச்சியில் இருந்துட்டு வந்த தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை ஈடுபடுவீர்கள். உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம். வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் பகவானால். பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும். வியாபாரம் தொழில் செய்கிறவர்களுக்கு போட்டி பொறாமைகளோடு இந்த மாதத்தை கடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதுவரை நல்ல வேலை கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்க படித்து படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்போடு நல்ல சம்பளமும் கிடைக்கும். தொழிலில் முதலீடு செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருந்தவர்களுக்கு முதலீடு செய்வதற்குண்டான பணம் கிடைத்து நினைத்தபடி தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள். அலுவலகத்தில் இதுவரை ப்ரமோஷன் கிடைக்காதவர்கள் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். நிலுவையில் இருந்த சம்பள உயர்வு இந்த மாதத்தில் கிடைக்கப் போகிறது. இதுவரை உங்களை கண்டால் முறைத்து கொண்டிருந்த மேலதிகாரி மாறுதலாகி உங்களுக்கு சாதகமான உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நபர் உங்களுக்கு மேலதிகாரியாக வருவார்கள். கூட்டுத்தொழில் செய்பவர்கள் பங்குதாரர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். கூட்டுத்தொழில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிதாக ஆடம்பர வாகனம் வாங்குவீர்கள். அரசாங்கத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மனம் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய மாதம். உங்களுடைய மாற்றங்களை கண்டு அடுத்தவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு இருக்கும். நண்பர்கள் உங்களுடைய நலன் விரும்பிகள் மூலம் பொருளாதார உதவிகள், அனுசரணையான பேச்சு இதெல்லாமே கிடைக்கும். இதுவரை கோர்ட்டு கேஸ் போன்ற வழக்குகளில் சிக்கி அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல திருப்பு முனையாக இந்த ஜனவரி மாதம் அமைய போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் அதிபர்களுக்கு இதுவரை இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம். இடைத்தரகர்களை நீக்கி நேரடியாக அமைச்சர்களையோ அதிகாரிகளையோ பார்த்து காரியங்களை வெற்றியாக்க முயற்சி செய்வீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு பலிதமாகும். கூட்டு குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பீர்கள். வயதில் பெரியவர்கள் மூத்தவர்கள் மூலம் நல்ல ஆலோசனையும் நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். தனுசு ராசி இளைஞர்களுக்கு மளமளவென்று வரன்கள் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் சுபகாரியங்கள் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் என்ற நல்ல செய்தி இந்த மாதத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் சொத்து சேர்க்கை இருக்க போகுது. நகை வாங்குவீர்கள். பெண்கள் பூர்வீக சொத்தில் இருந்துட்டு வந்த வில்லங்கங்கள் பிரச்சனைகள் விலகி உங்களுடைய பங்கு இந்த மாதத்தில் கைக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலேயும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். நிலமோ வீட்டு மனையோ வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதத்துல இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. பொதுமக்களோடு எந்த அளவு தொடர்பில் இருக்கிறீர்களோ அந்த அளவு வெற்றி என்பது அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் இந்த ஜனவரி மாதம். கணவன் மனைவி உறவுல இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம். மூன்றாம் மனிதரால் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் நீங்கி அவர்களை அடையாளம் கண்டுகிட்டு அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய மாதம். இதுவரை காணாமல் போயிருந்த உங்களுடைய மன தைரியம் இப்பொழுது உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த ஜனவரி மாதம் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த ஜனவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்பு முனையா இருக்கக்கூடிய மாதமா இருக்க போகிறது.